கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ண போகிறேங்க. பாருங்கள். கத்திரிக்காய் இப்போ குழம்பு கூட்டி வச்சுக்கணும். முதல்ல புளி நம்மளுக்கு தேவையான அளவு புளி போட்டுன்னு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கின்னு கடாய் வைக்கணுங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றணும். நமக்கு தேவையான அளவு ஊற்றணும். எண்ணெய் கத்திரிக்காய்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் கூட போடலாம். சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சேர்ந்து வரும்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவைன்னா நல்லா கொஞ்சம் வாசமாக வடுகம் போல் வாசனை வரும். அப்புறம் பூண்டு போடணும். பூண்டு போட்டு அது கொஞ்சம் சேர்ந்து வெங்காயம் போடணும். வெங்காயமாக ரெண்டு வதக்கிட்ட பிறகு நல்லா வதக்கணும். பூண்டு நேரமாக வதக்கின பிறகு தக்காளி போடணும். தக்காளி போட்டு வதங்கி வரும்போது அது கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு முழு கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக நல்லா குண்டாக இருக்குது. மூட்டை கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே அரிஞ்சு போட்டுக்கலாம். சரி, அந்த பக்கம் மறுபடியும் கொத்தரக்காய் பொரியல் செய்ய போகிறேன். கொத்தரக்காய் அதுக்கும் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அவிச்சி வச்சுருக்கிற கொத்தரக்காய் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அவிச்சி வச்சுக்கணும். ஏன்னா அது அப்படியே சாப்பிட்டா பித்தம்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த வெங்காயம், பூண்டு வதக்குன்னு பாருங்கள். அதில் இந்த கொத்தரக்காய் போட்டு அந்த பக்கம் நல்லா வதக்கின்னு இருக்கணும். அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். இந்த பக்கம் எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு இந்த பக்கம் குழம்பு ஊற்றணும். கூட்டி வச்சுருக்கிற குழம்பு ஊற்றணும். இப்போ அங்கே இது கொத்தரக்காவும் ரெடி ஆகிடுச்சு. அது கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா திருவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அந்த சிறு கசப்பெல்லாம் இருக்காது. இந்த பக்கம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் கொத்தரக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ரசம் வச்சோம், சாதம் வடித்தோம், தேங்காய் தூள் போடுறோம் பாருங்கள். அப்படி போட்டு நல்லா கொஞ்சம் சூடுலேயே போட்டால் நைட்டுக்கு இருந்தால் கூட கொஞ்சம் வாசம் வராது, கெட்டு போகாது. அதனால் இறக்கிட்டெல்லாம் போடக்கூடாது. தேங்காய் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகும். இதில் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். நல்லா வாசமாக கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் புளி அதிகமாக